அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். திரு ராகுல் காந்தி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கூடுதலான இடங்களை தர வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார். 41 தொகுதிகள் கேட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதே 25லேயே நிற்கிறது. சரி சார், இதுல செல்வ பெருந்தகை இருக்கார் இல்லையா, அவருடைய முடிவு தான் இவங்கெல்லாம் பேசுறதெல்லாம் நீங்க செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் தலைமை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. செல்வ பெருந்தகை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை பொருட்படுத்தாது. அவரால் ஒன்றும் கிழிக்க முடியாது. இறுதி முடிவு ராகுல் காந்தி தான் எடுக்கணும். செல்வ பெருந்தகையால் ஒன்றும் செய்ய முடியாது. கூலிக்கு மாரடிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி கிட்டத்தட்ட ரொம்ப வலிமையா தான் இருக்கு, அதிமுக பாஜக கூட்டணி. ஆனா திடீரென்று அப்படி வலிமையா இருக்கா சார்? எனக்கு தெரியல. நீங்க நல்லா பரவாயில்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதிமுக பாஜக கூட்டணி வலிமையா இருக்குன்றது ஒரு கண்டுபிடிப்பு தான். காங்கிரஸ் அணிமாறினா இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி அலைன்ஸ் இருக்குல்ல, அதுல ஏதாவது சேஞ்ச் ஓவர் இருக்குமா? காங்கிரஸ் அணி மாறினால், காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் போகுமானால் தேர்தல் முடிவுகளில் பெரும் தாக்கம் ஏற்படும். காங்கிரஸ் தாவைக்காக்கு போனா தாவைக்கா பலமாகுமா? எத்தனாவது பக்கம் வருவாங்க சார்? காங்கிரஸ் தாவைக்கா இணைந்தால் மிக நிச்சயமாக அது ஒரு தேர்தல் களத்தில் கடுமையான மும்முனை போட்டியாக. தினமல நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோட மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு வலுவான கூட்டணியாக இருந்தால் கூட இப்போ காங்கிரஸுடைய நிலைப்பாடு, திமுக என்னதான் காங்கிரஸ் எங்களோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கிறிஸ்டோடங்கருடைய பேச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பேசுவதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கிறது. அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அவர் தெரிவித்து வருகிற கருத்துக்களை பார்க்கும்போது அகில இந்திய காங்கிரஸ் இந்த முறை கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறதோ என்று நினைக்கிற வகையில் தான் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. முதலில் ஆங்கில ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டி, இறுதியாக வந்தால் நேற்றைய தினம் மறுபடியும் அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டி, இந்த இரண்டிலுமே ஆட்சியில் பங்கு என்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம், இந்த முறை வலியுறுத்துகிறோம் என்று ஆரம்பத்தில் பேசுவதற்கு முன் ஒரு முறை கூறினார். குழுவிடம், திமுக குழுவிடம் பேசுவதற்கு முன் ஒரு முறை கூறினார். நேற்று திராவிட முன்னேற்ற கழக குழுவிடம் நேற்றைய முன்தினம் பேசியதற்கு பிறகு நேற்று ஒரு பேட்டி அளிக்கிறார். அதிலும் என்ன சொல்லுகிறார்? இதில் இன்னும் வெளிப்படையாக பேசுகிறார். இவ்வளவு வெளிப்படையாக பேசுவார் என்றெல்லாம் ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதனால்தான் ஏதோ சிக்கல் இருக்கிறது என்கிற எண்ணமே இப்போது பரவி வருகிறது. நேற்று மாலையில் இருந்து திமுக அணியில் காங்கிரஸ் இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியாத நிலை உருவாகி இருக்கு. அவர் 25 இடங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் நான் சொல்றேன். 2 விஷயங்கள். 25 இடங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆட்சியில் பங்கு என்பதை வேண்டும் என்பதை எங்கள் நிலையை தெரிவித்து விட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி அவங்க தான் பதில் சொல்லணும் என்பது ஒன்று. இதை தாண்டி நேற்றைய தினம் விஜய் பற்றி அவர் திரும்பவும், அதாவது விஜய் குறைத்து மதிப்பிட முடியாது என்கிற வகையில் விஜய் பற்றி அவர் பெரிதாக பேச வேண்டிய அவசியம் என்ன? யூ ஆர் ஒரு எக்ஸிஸ்டிங் அலையன்ஸ் பார்ட்னரோட டாக்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த நிலையில் விஜய் பின்னால் இளைஞர்கள் இருக்கிறார்கள், விஜய் ஒரு கவனிக்கத்தக்கவர் தான் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது திமுகவை இரிட்டேட் செய்வதற்காக, எங்களிடம் விஜய் என்கிற ஆப்ஷன் இருக்கிறது என்று காட்டுவதற்காக சொல்லப்பட்டது தானா, அல்லது சைமல்டேனியஸா விஜயுடனும் காங்கிரஸ் பேசி கொண்டிருக்கிறதா? சரி சார், இப்போ கிறிஸ்டோடங்கர் தலைமையிலான குழு அப்படிங்கிறது சீட்ஸ் அதிகமாக வாங்குறதுக்கு, ஆனால் கேசி வேணுகோபாலுடைய மெசேஜ் அதே மாதிரியா இருந்துச்சு. கேசி வேணுகோபால் கேரிட் அ மெசேஜ் ஃப்ரம் ராகுல் காந்தி. இந்த முறை எங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகம் என்பதை ராகுல் காந்தியினுடைய மெசேஞ்சராக தான் அவர் வந்தார். நீங்கள் திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லியில் போய் திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்த போதே திரு ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைமையினுடைய அதிருப்தியை திருமதி கனிமொழியிடம் வெளிப்படுத்தினார் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்லுகின்றன. வெரி வெரி ஹைலி ரிலையபிள் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா,
ராகுல் காந்தி சரமாரியாக சில விமர்சனங்களை காங்கிரஸ் கட்சியினுடைய அதிருப்தியை திருமதி கனிமொழியிடம் வெளிப்படுத்தினார். நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்டால் என்ன நீங்கள் அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்பதில் தொடங்கி சில மாநிலங்களில் காங்கிரஸ் தேர்தல்களை எதிர்கொண்ட போது திராவிட முன்னேற்றக் கழகம் அதுபாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, நாங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கோம் என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கல என்பது வரை, அதாவது அதில் ஆழமான பொருள் இருக்கிறது. ஆகவே பல விஷயங்களை திருமதி கனிமொழி அவர்களிடம் திரு ராகுல் காந்தி கூறியதாக நான் கேள்விப்படுகிறேன். திரு ராகுல் காந்தி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கூடுதலான இடங்களை தர வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார் என்று தகவல். எனக்கு கிடைத்த தகவல் 41 தொகுதிகள் கேட்டார்கள், பிறகு அதை 39ஆக குறைத்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் அதே 25லேயே நிற்கிறது. நிறைய 2-3 கூட்டணி கட்சிகள் வந்திருக்கிறார்கள், புதுசாக சில கட்சிகள் வந்திருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சில ஏமாந்த கட்சிகளிடம் 1-2 தொகுதிகளை குறைத்தார்கள். இவர்களிடம் குறைத்து கொள்ளாமல் நீங்கள் கொடுத்ததையே வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏமாந்த முஸ்லீம் லீக்குகிட்டையும் ஏமாந்த மனிதநேய மக்கள் கட்சியும் தலா ஒரு தொகுதி புடுங்கிட்டாங்க, 3-2 ஆக்கிட்டாங்க. ஆமாம், இவங்க கிட்ட இன்னும் வைகோக்கும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இவங்க கிட்ட 25 வாங்கிக்கிங்க, அதுக்கு மேலே முடியாதுன்றாங்க. ஆனால் அப்படி கிரிப்பாக இருக்கிறதா காட்டிக்கிறாங்க. நீங்கள் எப்படின்னா அந்த இது மாதிரி பேரம், காய்கறி பேரம், இந்த கத்திரிக்காய் பேரம் மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க 41லேருந்து 39க்கு வந்திருக்காங்க, இவங்க 25லேயே இருக்காங்க. அவங்க 39லேருந்து 35 வந்தால் இவங்க 26, 27ன்னு போய் 27 + 1 கொடுப்பது தான் திமுக திட்டம். 35க்கு குறையாமல் வாங்கி கொள்ள வேண்டும் என்பது காங்கிரஸின் எதிர்பார்ப்பு. என்ன இந்த 27-30 நகருமான்றதே பெரிய கேள்விக்குறி. இது தவிர ஆட்சியில் பங்குன்னு நொச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல்களில் எவ்வளவு சதவீதம் தருவீர்கள், அதுவும் இப்போதே பேசுகிறாங்க. அது அப்போ வர்றப்போ பார்த்துக்கலான்றாங்க இவங்க. இதை பண்ணிக்கிட்டு இந்த பேச்சுவார்த்தையை டிலே பண்ணிக்கிட்டு விஜய் தரப்புடனும் அதிகாரபூர்வமற்ற பேச்சுக்களை காங்கிரஸ் நடத்தி கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. சரி சார், இதில் செல்வ பெருந்தகை இருக்கார் இல்லையா, அவருடைய முடிவு தான் இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் நீங்கள் செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் தலைமை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழு நேற்றைய முன்தினம் நடத்திய பேச்சுக்களின் போது நான் கேள்விப்பட்ட ஒரு தகவல், திரு TR பாலு காங்கிரஸை பரிகசிக்கும் வகையில் பேசியிருக்கிறார். இவ்வளவு தொகுதிகளை கேட்கிறீர்கள், ஆட்சியில் பங்கு கேட்கிறீர்கள், உங்களுக்கு எங்கே அவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்ற வார்த்தையை திரு TR பாலு விட்டிருக்கிறார். அதை அப்படியே கிரீஷ் சோடங்கர் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். அப்போது செல்வ பெருந்தகை அமைதியாக ஒரு மாநில தலைவராக ஆட்சேபம் தெரிவிக்க வேண்டியவர் அமைதியாக இருந்தார் என்று எனக்கு தகவல். ஆகவே செல்வ பெருந்தகை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை பொருட்படுத்தாது. இப்போது ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கிற காரணத்தால் பேச்சுவார்த்தை குழுவுடன் போகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார். வெறும் வாய்ப்பு தான், அவரால் ஒன்றும் கிழிக்க முடியாது. இறுதி முடிவு ராகுல் காந்தி தான் எடுக்கணும். செல்வ பெருந்தகையால் ஒன்றும் செய்ய முடியாது, கூலிக்கு மாரடிக்கலாம். அந்த வேலையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே செல்வ பெருந்தகை மீது தமிழ்நாடு காங்கிரஸில் ஒரு சாரார் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள் தமிழ்நாடு காங்கிரஸில் ஒரு 4-5 புள்ளிகள் தான் முட்டுக் கொடுக்கிற வேலையை பார்க்கிறார்கள். பல நிர்வாகிகள் அதிகமான இடங்கள் கிடைக்கும் என்றால் அந்த பக்கம் போகலாம் என்று சொல்லுகிறார்கள். ராகுல் காந்தி அதிருப்தியில் இருக்கிறார். ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே அதே போல திருமதி சோனியா காந்தி இவர்கள் இருவர் மூலம் இந்த கூட்டணியை சிமெண்ட் செய்கிற வேலையை திமுக முடித்து விடலாம் என்று கருதுகிறது. அது அவ்வளவு சுலபமாக நடக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்போது இன்றைக்கி அண்ணாமலை போட்டிருந்த ஒரு ட்விட்டு, அதில் ரொம்ப முக்கியமாக கடந்த ஆண்டு ராகுல் காந்தி எப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து போட்டார், இந்த தடவை எப்படி போட்டிருக்கிறார், அந்த வித்தியாசத்தை நானும் கவனித்தேன், நீங்களும் கவனித்திருப்பீர்கள். திரு மு.க. ஸ்டாலின் என்கிறார். அன்பு சகோதரர்லாம் போயிடுச்சு. இப்போ வெறும் திரு மு.க. ஸ்டாலின், அதுவும் 1.25 ட்வீட்டு. பிறந்த நாளைக்கு முதல் நாள் ட்வீட் வரணும், ஆகா ஓஹோன்னு புகழணும், நீங்கள் உறுதிமிக்க பார்ட்னர்னு சொல்லணும், அதெல்லாம் எதுவுமே காணும். ஹெல்த் வெல்த்தை பார்த்து அவ்வளவுதான். இது என்ன சார் ட்வீட்டு? அவர் போட்ட ட்வீட்டை விட ஆளுநர் ரவி போட்ட ட்வீட்டே பெட்டர் போல இருக்கு. ஆகவே ராகுல் காந்தியினுடைய அதிருப்தி அந்த ட்வீட் மூலமும் வெளிப்படுகிறது. அதாவது அவர் ரிசர்வ்டாக இருக்கிறார். நான் சொல்லுவது ரிசர்வ்டாக இருக்கிறார்.
நெருங்கி குழைந்து இணக்கமாக இருந்த ராகுல் காந்தி ரிசர்வ்டாக இருப்பதே திமுகவுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரி சார், அப்போ இதுக்கு முன்னாடி செல்வ பிறந்தகை சொன்ன விஷயங்கள் தலைமை தான் பேசும், மற்றவங்க மாணிக்கம் தாக்கூர் பேசினது தப்பு, ராஜேஷ்குமார் கிரீஷ் சோழங்கர் பேசுறதும் தப்பா? அவர் ராகுல் காந்தி பிரதிநிதியா? யாருடைய பிரதிநிதி கிரீஷ் சோழங்கர்? அவர் மல்லிகா குர்ஜுனே கார்கே பிரதிநிதியா? யாருடைய பிரதிநிதி? செல்வ பிறந்தகை பேசுறது தான் திமுக கருத்து, காங்கிரஸ் கருத்து இல்லை. நல்லா நினைச்சிங்க. அவர் நல்ல சொல்றாரு, வாயால் வட சொல்றாரு செல்வ பிறந்தகை. அவரை தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் அவரை திமுக காரராகத்தான் பார்க்கிறார்கள், காங்கிரஸ்காரராக பார்க்கவில்லை. இன்னொரு பக்கம் சார், எடப்பாடி பழனிசாமி பாஜக இந்த கூட்டணி கிட்டத்தட்ட ரொம்ப வலிமையாக தான் இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணி. ஆனால் திடீரென்று அப்படி வலிமையாக இருக்கா சார்? எனக்கு தெரியல. நீங்கள் நல்லா பரவாயில்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதிமுக பாஜக கூட்டணி வலிமையாக இருக்குன்றது ஒரு கண்டுபிடிப்பு தான். காங்கிரஸ் திமுக பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் வலிமையாக தானே சார் இருக்காங்க சார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பல கட்சிகளை இணைத்து கொண்டு பழைய கூட்டணியோடு, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி காங்கிரஸ் அந்த அணியில் தக்க வைத்துக் கொள்ளப்படுமானால் மிக வலிமையான கூட்டணி. இந்த கம்பேர் டு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இஸ் நாட் அ ஸ்ட்ராங் அலையன்ஸ். உடைந்து போன பாமகவின் ஒரு பகுதி அந்த கட்சியில் இருக்கிறது. வேறு சொல்லிக் கொள்ளும்படி என்ன கட்சி இருக்கிறது நீங்கள் சொல்லுங்க? உடைந்து போன பாமகவின் இன்னொரு பகுதியோடு பேச்சுவார்த்தை முடிவு பெறாமல் இருக்கிறது. அதையும் இழுத்துக்கணும்னு இப்போ நினைக்கிறாங்க. அதுதான் இப்போ போயிட்டுருக்கு, டாக்காக தான். உடைந்து போன பாமகவின் இன்னொரு பகுதியையும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய முரண்பாடுன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் மாம்பழ சின்னத்தை அன்புமணி கொடுக்கூடாதுன்றாரு, அன்புமணி துரோகின்றாரு, அவர் என் பிள்ளையே என் முதுகில் குத்துறாருன்றாரு. அவர் போய் அந்த அணியில் இருந்தால் அது எப்படி ஜெல் ஆகும்? அதே மாதிரி அன்புமணிக்கு 18 சீட்டு, ராமதாஸுக்கு 4 சீட்டுனா ஒத்துக்குவார்? அவர் ஒத்துக்கிட்டு போனார்னா அவரை யாராவது மதிப்பாங்களா? ராமதாஸ்னால பின்னாடி. ஆகவே அது என்னென்ன புரியல எனக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அமமுக, அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஜேபியோட தான் பேசுவோம், எடப்பாடி அவர்களோடு பேச மாட்டோன்றாங்க. அவர் எடப்பாடி என்ன செய்கிறதுனே புரியல. ஆமாம், அவர் பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவர் அவங்கக்கிட்ட பேசிக்குவார் அப்படின்றாரு. என்ன செய்கிறதுன்னு புரியல. அவர் இன்னமும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் தான் சொல்கிறார். யார்? டிடிவி தினகரன். அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவோன்னு இது வரைக்கும் அவர் சொல்லலை எனக்கு தெரிஞ்சு. நம்ம நயினார் நாகேந்திரன் தான் சொல்கிறாரு, வேறு யாரும் சொல்லலை. மாண்புமிகு பாரத பிரதமர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைகின்றாரு, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைகின்றாங்க. யாரும் அதிமுக ஆட்சி அமைன்னு சொல்லலை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதைக்கு அந்த அணி பலமான அணி என்று நீங்கள் கூறுவதை நான் ஏற்கவில்லை. அதே போல் நீங்கள் அவர் டெல்லி பயணத்தை பற்றி கேட்க முற்பட்டீர்கள். டெல்லிக்கு போகிறது நம்பரே இன்னும் டிசைட் ஆகலை. சில பேர் இங்கே ஜாலரா அடிச்சிட்டு இருக்காங்க ஏடிஎம்கேக்கு. நம்பர்லாம் எடப்பாடி டிசைட் பண்ணிட்டார், யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்லாம் டிசைட் பண்ணிட்டார். 174 இடங்களில் அவர் நிற்க போகிறார், 60 தான் பிரித்து மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு இவங்களா ஒரு கதையை அடிச்சு விட்றாங்க இஷ்டத்துக்கு சில பேர். பாரதிய ஜனதா கட்சி 30 தொகுதிகளுக்கு குறையவே குறையாது. அது தவிர டிடிவி தினகரன் 10 இடங்களை எதிர்பார்க்கிறார். ஆகவே பாரதிய ஜனதா 30 தொகுதிகளை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர்கள் கொடுக்கிற 60 தொகுதிகள் 65 தொகுதிகளை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பட்டியலில் இருந்து தான் 30 வர வேண்டும், வெளியில் கூடாது என்று பாரதிய ஜனதா மிக உறுதியாக இருக்கிறதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர்மட்ட தலைவர் ஒருவர் என்னிடத்தில் தெரிவித்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுக்கு 30 இதிலேருந்து வரணும், வெளியிலேருந்து இல்லை. நீங்கள் கொடுக்குற தண்ட தொகுதியெலாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் எங்கே கஷ்டப்பட்டு கட்சி வளர்த்துருக்கோம், பாராளுமன்ற தேர்தலில் அதிக ஓட்டு வாங்கியிருக்கோம், இந்தந்த சட்டசபை தொகுதியெல்லாம் அதிக ஓட்டு வாங்கியிருக்கோம். அதிமுகவை விட கூடுதலான ஓட்டு வாங்கியிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில். என்னென்ன சட்டசபை தொகுதிகள், அந்த தொகுதிகள்லேருந்து எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. இது ஒரு இடியாப்பு சிக்கல். திமுக கூட்டணியில் சீட்டு ஒரு வழியாக பேசி முடிச்சிருவாங்க, அடுத்த 2 நாளில் முடிச்சிருவாங்க. எல்லாருமே முடிச்சாகணும். ராஜ்யசபா எலெக்ஷன் வர வருது, 6ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. திமுக கூட்டணியில் சீட்டு பங்கீடு பிரச்சனை முடிஞ்சிடும் 2 நாளில். காங்கிரஸ் இருக்கா இல்லையான்றதெல்லாம் 2 நாளில் முடிஞ்சிடும், 4 நாளைக்குள்ளே தெரிஞ்சிடும். ஆனால் அதிமுக கூட்டணியில் சீட்டு பங்கீடும் இன்னும் முடிவாகலை.
நாளைக்குள்ளே முடியுமான்னு தெரில. அடுத்த சிக்கல் 2 அணியிலையும் என்ன தெரியுமா, எந்த தொகுதி யாருக்குன்றது நீங்கள் என்னடா நீங்கள் ஐ ஆம் 200% ஷூர் 2 அணியிலுமே இடியாப்பு சிக்கல் இருக்கு. ரவுண்டா எந்த தொகுதிகளை கொடுக்கறது அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸ். டிஎம்கே என்ன நினைக்கிறாங்க, இந்த நாள்லாம் கெட்ட பேர் எடுத்திருக்கான், அவன் தொகுதியில் ஆளை மாற்றணும். அதே மாதிரி கூட்டணி கட்சியில் இன்னும் நின்னா ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு பென் டீம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, தனியார் ஏஜென்சி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. எல்லாத்தையும் வச்சு போட்டு குழப்பிக்கிட்டு பண்ணிக்கிட்டு அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. காங்கிரஸில் சொல்லுவாங்க, நீங்கள் போன தடவை இங்கே நின்னீங்க, இந்த தடவை கொடுக்க முடியாது வேலை. சரி, ஒரு உதாரணம், அந்த மாதிரி ஒரு தொகுதி சொல்கிறேன், உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் வேறு தொகுதி வாங்கிக்கங்கன்னு வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கிட்டையும் பேசும்போது அவங்க கன்வின்ஸ் ஆகி ஆல்டர்னேட்டிவ் தொகுதி அவங்களுக்கு சேஃபான தொகுதியா அப்படின்னு பார்த்து அவங்க எடுத்துக்கணும். இதே சிக்கல் அதிமுக கூட்டணியிலையும் வரும். அதிமுக கூட்டணியிலும் பாரதிய ஜனதா குறிவைக்கிற தொகுதிகளில் அதிமுக பிரமுகர்கள் ஏற்கனவே மனசுள்ள இருக்காங்க. அமமுக அதே மாதிரி, அமமுக புதுசாக வந்திருக்கு. அவர் தினகரன் அவர்கள் வந்து ஏற்கனவே 1-2 தொகுதியில் வேட்பாளர்லாம் அறிவிச்சுட்டு வந்துட்டார். சோளிங்கரில் பார்த்திபன் போட்டியிடுவார், காரைக்குடியில் இவர் போட்டியிடுவார் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். அங்கே போய் அவருக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ இது 2-3 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திட்டு வந்துட்டார். ஆக இப்படி அந்த தொகுதிகளை பெறுவதிலும் சிக்கல் எழக்கூடும் என்று நான் பார்க்கிறேன். இந்த சிக்கலுக்கு இடையில சார், இங்கே தேமுதிக திமுக கூட்டணியில் வந்திருக்கு, ஓபிஎஸ் உள்ளே வந்திருக்காருல்ல. இப்போ இந்த ஓபிஎஸ் இங்கே உள்ளே வந்ததுனால திமுக அது பலமாக பார்க்கப்படுதா, இல்லை ஏதாவது பிரச்சனை உருவாக்குமா? ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் அவர் 2-3 நாட்கள் விமர்சனங்களுக்கு ஆட்பட்டார். அம்மாவால் முதலமைச்சரானவர் போய் இதில் சேரலாமா, திமுகவில் போய் சேரலாமா, இது ஒரு நன்றி மறந்த செயல் இல்லையா, அப்படி இப்படின்றாங்க. அவர் தற்காலிக முதலமைச்சராக 2-3 முறை இருந்திருக்காரு, நான் மறுக்கலை. தற்காலிக முதலமைச்சராக இருந்தவர் போய் சேர்ந்தாதான் அது துரோகம், அது தப்பு. சாதா அமைச்சராக இருந்தவர் போய் சேர்ந்தா தப்பு இல்லையா? எனக்கு ஒன்றும் புரியல. யாரால் அடையாளம் கட்டப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போனாலும் அது சந்தர்ப்பவாதம் என்ற விமர்சனம் நீங்கள் முன்வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இவர் போனால் தப்பு, அவன் போனதெல்லாம் தப்பு இல்லைன்னா அது என்ன மாதிரியான விமர்சனம்? எம்ஜிஆரால் அமைச்சராக்கப்பட்ட KKSSR ராமச்சந்திரன் திமுகவில் இருக்கார். எம்ஜிஆரால் அமைச்சராக்கப்பட்ட வேலு, எம்எல்ஏ வாக்கப்பட்ட வேலு திமுகவில் இருக்கார். எம்ஜிஆரால் அமைச்சரான முத்துசாமி, செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்த முத்துசாமி திமுகவில் இருக்கார். அப்போ இதெல்லாம் என்ன கணக்கில் வரும்? செந்தில் பாலாஜி அங்கே இருக்கார், அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கே இருக்கார், சேகர் பாபு இங்கே எம்எல்ஏவாக இருந்தார், அங்கே மந்திரியாக இருக்கார். அவங்களெல்லாம் போனது சந்தர்ப்பவாதம் இல்லை. பன்னீர்செல்வம் போனது மட்டும்தான் சந்தர்ப்பவாதம்ன்ற வாதம் வினோதமான வாதமாக இருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்கள் இறுதி வரை அதிமுகவை ஒன்றுபடுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டார். அதிமுகவில் என்னை சேர்த்து கொள்ளுங்கள் என்று கெஞ்சாத குறையாக கேட்டார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அலட்சியமாகவும் மாணவமாகவும் பதில் சொன்னார். பொதுக்குழுவில் அவமானப்படுத்தி வெளியே அனுப்பினார். ஆகவே அவர் வேறு வழியின்றி, அவர் பின்னால் இருந்தவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போன காரணத்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைவது என்று அவர் எடுத்த முடிவு, அது அவருடைய நலன் சார்ந்த முடிவு, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவருடைய நலன் யாராக இருந்தாலும் அதுதான் செய்வார்கள். நாளைக்கு அதிமுக தேர்தலில் தோத்துச்சுன்னா ஒரு 3-4 முன்னாள் மந்திரிகள் கட்சி தாவ மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? இப்போதே 1-2 பேர் பேச்சுவார்த்தை நடத்தி அப்படியே இருக்கிறார்கள் என்பது எனக்கு கிடைத்த தகவல். ஆகவே எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அரசியலில் தங்கள் இருப்பை உறுதி செய்து கொள்வதற்காக சில பேர் சில நேரங்களில் சில முடிவுகளை எடுக்கிறார்கள். எம்ஜிஆரின் நிழலாக இருந்த ஆரம்பி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருந்தார், கலைஞரை வானளாவ புகழ்ந்தார். அது சந்தர்ப்பவாதம் இல்லை என்றால் பன்னீர்செல்வம் அவர்கள் செய்கிறதும் சந்தர்ப்பவாதம் இல்லை. சரி சார், இப்போ அதிமுகவில் ஓபிஎஸ் வெளில போயிட்டாரு, வைத்தியலிங்கம், நிலஃபர் கவில், இவங்கெல்லாம் ஒவ்வொரு நபராக நம்ம பார்க்கல. தேனி அதுதான் நானும் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி தான் எனக்கு புரிகிறது. நிச்சயமாக அந்தந்த வட்டாரங்களில் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும். இரண்டாவது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தென் மாவட்டங்களில் 3 அதாவது தேவர் சமூகத்தில் 3 பிரிவுகள், அவர்கள் வந்து ஒவ்வொரு அவர்களுக்கு பல கட்சிகளிலும் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட சிலரைத்தான் அவர்கள் தங்கள் சமூகத்தினுடைய அடையாளமாக முகமாக மதிக்கிறார்கள், போற்றுகிறார்கள்.
அதற்கு காரணம் அரசியலில் அவர்களுக்கு கிடைத்த உயர்வுகள் கூட காரணமாக இருக்கலாம். அந்த வகையில் மறவர் சமூகத்தைச் சேர்ந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராகவே இருந்தார். அவர் அவமதிக்கப்பட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். டிவியிலே வந்தது. அவர் மேலே தண்ணி பாட்டில் வெளியில் எழுந்து போகும்போது வீசினாங்கன்றது. அப்புறம் கோஷம் போட்டது. இதெல்லாம் தெரியும். ஆகவே அவர் மீது ஒரு அனுதாபம் அந்த சமயத்தில் பெரிய அளவில் உருவானது. இப்போதும் அந்த சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை இருக்குது. என்ன காரணம்னா, பசும்பொன்னில் தேவர் திருமகனாருடைய அந்த இடத்தில் அவருக்கு ஒரு தங்க கவசம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்து அந்த சாத்தப்பட்ட போது அதற்கு முயற்சி எடுத்தவர் திருமதி சசிகலா, திரு ஓ பன்னீர்செல்வம் என்பது அந்த சமூக மக்களின் பார்வை. ஆகவே அந்த வகையில் திரு பன்னீர்செல்வம் தென் மாவட்டங்களில் அவர் காரணமாக சில தொகுதிகளில் கூடுதலாக ஓட்டு கிடைக்கும் திமுகவுக்கு. வைத்திலிங்கம் அவர்கள் தஞ்சை மண்டலத்தில் பயன்படுவார். அதேபோல் ஒவ்வொருவரும் பயன்படுவார்கள். நீங்கள் கொங்கு பகுதியில் செங்கோட்டையினால் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும், ஓரளவு பாதிப்பு ஏற்படும். அவர் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறாரு? அவர் தன்னுடைய செல்வாக்கே ஓஹோன்னு இருக்காரு. எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு? இல்லை, ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும். அதிமுகவில் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு சொன்ன காலம்லாம் ஒரு காலம், இப்போ இல்லை. கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று செல்வி ஜெயலலிதா என்கிற மிகப்பெரிய ஆளுமை இருந்தபோது பேச முடிந்தது. அந்த செல்வாக்கை நிரூபிக்கவும் முடிந்தது. தனித்து போட்டிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காட்டினார் அவர். இவர் காட்ட முடியுமா? இப்போ ஆனா இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார்ல சார், கட்சிக்குள்ள தனக்கு எதிராக ஒருத்தர் கூட இல்ல. அவ்வளவுதான். கட்சியில இருந்து எதிரிகள் எல்லாம் வெளியே அனுப்பிட்டாரு. கொஸ்டின் பண்ணவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டாரு. கட்சியை கையில் வச்சிருக்காரு. ஜெயிச்சு காட்டினாதான் அவர் ஆளுமையாக மதிக்கப்படுவார். இன்னொரு முறை எதிர்கட்சின்னா கட்சி கரைய தொடங்கிவிடும். ஆனா இரட்டை இலைக்கான வாக்குகள் மாறிடுமா? இந்த தலைவர்களுக்காகத்தான் அப்படின்னு இருக்கா சார்? இரட்டை இலைக்கான வாக்கு நிச்சயமாக இந்த முறை குறையும். விஜய்க்கு ஒரு 15% குறைத்து மதிப்பிடுகிறார்கள். எங்கேருந்து அந்த 15 வரும்? வெவ்வேறு இடத்துலேருந்து தானே வரும். விஜய் ரசிகர்கள் அவ்வளோ 15% கிடையாது. விஜய் ரசிகர்கள்னு எவ்வளோ பேர் இருந்துட முடியும்? வெவ்வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் அல்லது புதிய தலைமுறை வாக்காளர்கள், அவர்களும் பழைய வாக்காளர்களும் கலந்து தான் அந்த 15%லேருந்து 18% எவ்வளவோ அது வரப்போகுது. அதில் திமுக கூட்டணிக்கு ஓரளவு சேதாரமும் அதிமுக கூட்டணிக்கு சேதாரமும் நிச்சயமாக ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் அதை பொறுத்து இருந்து பாருங்கள். இப்போது விஜய்க்கு 15% வாக்கு, 15ன்றது கம்மி, மினிமா இது பண்ணு. ஆனால் தாவேக்காவுடைய டோட்டல் இந்த இமேஜை டிஸ்ட்ராய் பண்ணணும். காங்கிரஸ் கட்சி ஒருவேளை தாவேக்காவுக்கு போயிடும் அப்படின்னா காங்கிரஸை எதுவும் செய்ய முடியாது. பட் தாவேக்கா அவருக்கும் விஜய்க்கும் அவருடைய மனைவிக்கும் இடையிலான பிரச்சனையை இன்றைக்கி ஒரு பெரிய பூதாகரமாக்கிட்டாங்கல்ல. அது அந்த பிரச்சனை அப்படி ஆக்கப்பட்டாலும் நான் அது குறித்து விரிவாக பேச விரும்பலை. அது ஒரு தனிநபர் வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை. அவர் எந்த பதவியிலும் இல்லை, பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கார். ஆனால் பதவியில் இருந்தால்தான் தனி வாழ்க்கையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அதுவும் நம்ம நாட்டில் பார்க்குறது இல்லை. அமெரிக்காலலாம் அது ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே அவர் ஒரு பப்ளிக் லைஃப்பில் 2 வருஷமாக கட்சி தொடங்கி இப்போ தான் இந்த தேர்தலில் தான் அவர் ஈடுபடுறார். போன நாடாளுமன்ற தேர்தலில் ஈடுபடலை. இந்த பிரச்சனை அவருடைய மனைவி அவர்கள் குறிப்பிடுவது, திருமதி சங்கீதா அவர்கள் குறிப்பிடுவது 2021 அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கசப்பு, கருத்து வேறுபாடு, அதற்கான காரணங்கள் அவர்கள் கோர்ட்டில் போட்டிருக்காங்க. இது விஜய் அவர்கள் கோர்ட்டில் சந்திக்க வேண்டும், சந்திப்பார். ஆனால் 2021 ஒரு குடும்பத்துக்குள் புகைந்து கொண்டிருந்த பிரச்சனை அல்லது ஒரு விவகாரம் திடீரென்று இந்த தேர்தலின் போது ஏன் சர்ஃபேஸுக்கு வர வேண்டும், ஏன் வெளியே வர வேண்டும் என்பதில் ஏதோ ஒரு பின்னணி இருக்கிறதோ என்கிற சந்தேகம் இயல்பாக பலருக்கு எழுந்திருக்கிறது. திரு விஜய் அவர்களை வேறு வகையில் குறிவைக்க முடியாமல் இந்த பிரச்சனை கிளறப்படுகிறதோ என்கிற ஒரு பார்வையும் எழுந்திருக்கிறது. இதில் என்ன முழு உண்மை என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு குடும்ப விவகாரம். இது அரசியலாக்கப்பட்டால் அது எடுபடுமா என்பது சந்தேகம். அரசியலாக்கப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை. திரு அண்ணாமலை அவர்கள் மிகுந்த கண்ணியத்தோடு இந்த பிரச்சனையை அணுகியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இது சம்பந்தமாக நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. இந்த நேரத்தில் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று வருத்தம் தெரிவிக்கிற வகையில் பேசியிருக்கிறார். ஆகவே யாராவது சாதாரண பேச்சாளர்கள் இதை பயன்படுத்தலாமே தவிர அதன் காரணமாக ஒரு அனுதாபம் அவருக்கு தோன்றிவிடக்கூடாது.
அதே சமயம் இது மக்களிடையே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெரியாது. ஆனால் பொதுவாக சினிமாக்காரர்கள் மத்தியிலே இது சகஜம் என்ற பேச்சும் இல்லை இது உண்டு சார். அதாவது பிரிகிறது அப்படிங்கிறது எல்லாரும் காலகட்டத்திலையும் இருந்திருக்கு, இப்போ சமீபம் வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் ஒரு பெட்டிஷனுக்குள்ளே என்னென்ன சாராம்சங்கள் இருந்துன்னு இந்த மாதிரி ஃபுல் காப்பி அது கோர்ட்லேருந்து ரிலீஸ் ஆகலை. பட் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? அதுதான் நான் சொல்கிறேன், இந்த விவகாரம் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாக கொண்டு செல்லப்படுகிறது. அப்படி கொண்டு செஞ்சிருப்பாங்க இல்லை, கொண்டு செல்லப்படுகிறது என்றால் யாருக்கோ ஒரு அக்கறையுள்ள சக்தி, அரசியலில் தான் இருக்கணும், அக்கறையுள்ள சக்தி இருக்கணும். விஜய் வளர்ச்சி பிடிக்காத ஒரு கட்சி யாராவது பண்ணலாம், இல்லை திட்டமிட்டு இதை விதைக்கணும், இதை பரப்பணும்னு ஒரு குரூப்பே இயங்கலாம். ஆனால் மக்கள் இதை எவ்வளவு தூரம் பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அது பெருசாக தேர்தலில் எதிரொலிக்காது அப்படிங்கிறீங்க? இல்லை, பேசுனா அது அவர்களையும் பாதித்து விடக்கூடாது. பர்சனல் லைஃபை கிளர்னா அப்புறம் எல்லாமே பர்சனலாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது அசிங்கமான அரசியலுக்குத்தான் வழிவகுக்கும் என்பது என் பார்வை. நிறைவாக ஒரே ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் சார். காங்கிரஸ் அணி மாறினா இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி அலைன்ஸ் இருக்குல்ல, அதில் ஏதாவது சேஞ்ச் ஓவர் இருக்குமா? காங்கிரஸ் அணி மாறினால், அதாவது காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் போகுமானால் தேர்தல் முடிவுகளில் பெரும் தாக்கம் ஏற்படும். அது தேர்தல் முடிவுகள் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழலை நோக்கி கூட போகக்கூடும். விஜய் ஒரு மேலும் பவர்ஃபுல்லாக மாறுவார், அவர் பக்கம் ஒரு வலு சேரும். திராவிட முன்னேற்ற கழக அணிதான் வெற்றி பெறும் என்ற இப்போதைய அந்த இது இருக்கு இல்லையா, என்ன சொல்கிறது, பெர்செப்ஷன், பிம்பம், அதில் சேதாரம் ஏற்படும். இல்லை, யார் மாறுவாங்கன்னு கேட்குறேன் சார். அதாவது தொங்கு சட்டசபை இதெல்லாம் ஓகே, ஒருவேளை மாறினால் திமுக அணிலேருந்து யாரெல்லாம் இன்டர்சேஞ்ச் ஆவாங்க? இல்லை, அது தேர்தலுக்கு முன்னாடி தமிழகம் இன்னும் என்ன முடிவெல்லாம் எடுக்காம இல்லை, அதுதான் புதிய தமிழகம் ஒருவேளை காங்கிரஸ் தாவேக அணிக்கு போகலாம் கேட்குறேன். யாரெல்லாம் அந்த சேஞ்சஸை போகலாம். விசிக உடனடியாக போகுமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்குது. சில பேர் என்ன நினைக்கலாம்னா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முடிவெடுக்கலாம்னு நினைக்கலாம். இப்போ தாவேகா பக்கம் காங்கிரஸ் போனால் உடனே விசிகா போயிடும்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேளுங்க, காங்கிரஸ் தாவேகா பக்கம் போயிடுச்சுன்னா விசிகாவுக்கு கூடுதல் இடங்கள் கிடைக்குமே. ஸோ அதுவும் ஒரு வலிமையான கூட்டணி தானே, அங்கேயே நீடிக்கலாம்னு நினைக்கலாமே. இப்போ 10 சீட்டு கேட்டுட்ருக்காரு விசிகா. காங்கிரஸ் நவுந்ததுன்னா 15 கூட கேட்கலாம், 15 கூட வாங்கிக்கலாம். ஆகவே அந்த கணக்குகளையும் போடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். திமுக எப்படி சார் அப்படி அதிகப்படியான எண்ணிக்கையில் சீட்டு கொடுப்பாங்க? ஒருவேளை நம்ம கூட்டணி கட்சி இல்லை, காங்கிரஸுக்குன்னு கொடுக்கலான்னு இருந்த 25 இருக்கேன். ஸ்டாலின் செய்வார். அது நீங்கள் தாராளமாக ஏன் பண்ண முடியாது? நீங்கள் விசிகாவை கன்வின்ஸ் பண்ணி ராமதாஸ் இழுக்கிறது கூட முயற்சி பண்ணலாம். ஏதாவது ஒன்று எப்படி வேணால் செய்யலாம். இன்றைக்கு ஸ்டாலின் செய்வாரான்னு நீங்கள் கேட்குறீங்க. என்னை கேட்டால் இந்த தேர்தலில் ரொம்ப மெச்சூரிட்டியான அணுகுமுறையை காட்டியிருக்கிறவர், முதிர்ந்த அணுகுமுறையை காட்டியிருப்பவர் திரு மு க ஸ்டாலின் தான். வெவ்வேறு சிறிய கட்சிகளையெல்லாம் இணைத்து கொண்டு சீட் கொடுப்பதிலிருந்து, அவர் பிற கட்சிகளிலிருந்து வருகிறவர்களை அணைத்து கொண்டு அவர்களுக்கு உரிய வாய்ப்பு தருவதிலிருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சீசன்டு பாலிட்டிஷியனாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனால் காங்கிரஸ் வெளியேறுவது என்பது அவருக்கு பின்னடைவாக மாறிவிடும். அவரது முயற்சிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக அது மாறிவிடும். தேர்தல் முடிவையும் அது பாதிக்கக்கூடும். சீசன்டு பொலிட்டிஷியன் அப்படின்னு சொன்னீங்க. 2001 அவர் அதான் செஞ்சார். சின்ன கட்சிகள்லாம் கூப்பிட்டு இல்லை, அப்போ செய்தது கலைஞர். அதை முரசொலி மாறன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜாதி அமைப்புகள் எல்லாம் சேர்த்து கொண்டு, நீங்கள் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன், கண்ணப்பன் அவர்கள் அப்போது யாதவ் சமூகத்தை பின்னணியாக கொண்டு ஒரு அமைப்போ கட்சியோ தொடங்கினார். அவர்களை சேர்த்து கொண்டார். அதே போல் வேறு 1-2 சமூக அமைப்புகளை சேர்த்து கொண்டு கூட்டணியில் வைத்து கொண்டார். அதை அன்றைக்கு இருந்த திரு முரசொலி மாறன் அவர்கள் இது சரியான அணுகுமுறை அல்ல, பலனளிக்காது என்று கூறினார். அதுதான் நடந்தது. 2001 அதிமுக, காங்கிரஸ், தமாக கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. அந்த மாதிரி தான் வேல்யூட் ஆடடானவங்களை இந்த சேர்க்க மறுக்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் சார். யார்? திமுக வேல்யூ ஆடட் ஆனவங்களை இந்த முறை சேர்த்து இருக்கிறார்கள். இப்போது இருக்கிற சிக்கலே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான். மீதி இருக்கிறவர்களெல்லாம் இருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை விஜய் பக்கம் யாரும் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து பல சிறிய கட்சிகளை தங்கள் அணிக்குள் இழுத்திருக்கிறார்கள். அது அதிமுக செய்திருக்க வேண்டும். அதிமுக செய்ய தவறியதை திமுக செய்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அந்த நேரத்தில் காங்கிரஸ் திமுகவோட இருக்காங்க. திடீரென்று தானே இந்த பக்கம் சேஞ்ச் ஆகுறாங்க சார். யாரு? அதிமுக பக்கம்
கடைசி அந்த சீட் பார்கெனிங்ல தானே அதிமுக பக்கம் ஜெயலலிதா பக்கம் எல்லாருமே போறாங்க, தமாகவா இருக்கட்டும் காங்கிரஸ். இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை. 2001 தேர்தல் சமயத்தில் முதலில் பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேசி செல்வி ஜெயலலிதா அவர்கள் சீட்டை முடிச்சிட்டாங்க. ஏன் எனக்கு இது நன்றாக நினைவு இருக்கிறது என்றால், அந்த நேரத்தில் திரு மூப்பனார் அவர்கள் உடல்நிலை குன்றியிருந்தார். வீட்டிலே போய் பார்த்தாங்க. இல்லை, அவர் பேச்சுத்திறன் கொஞ்சம் குறைவாக இருந்தது. நல்லா பேசினார், ஆனால் வேகமாக பேச முடியாத சூழல் இருந்தது. அந்த சமயத்தில் தமாக சார்பில் செல்வி ஜெயலலிதாவுடன் பேசியவர் மறைந்த துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள். அதனால் எனக்கு நன்றாக நினைவாக இருக்கிறது. திரு EVK இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேச்சுவார்த்தை தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று கருதினார். காங்கிரஸ் வராவிட்டாலும் பரவாயில்லை, தமாகவை மட்டும் விரைவில் முடிவெடுக்க சொல்லுங்கள் என்று செல்வி ஜெயலலிதா கேட்டபோது திரு மூப்பனார் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். காங்கிரஸோடு இணைந்து நான் அந்த கூட்டணியில் இணைய விரும்புகிறேன் என்று சொன்னார். ஆகவே அன்றைய தினம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வேகமாக முடிவெடுக்க கருதிய போது அதில் தாமதம் ஏற்பட்டாலும் பொறுமை காத்து அதை இணைத்து கொண்டார். நீங்கள் இந்த பக்கம் திமுக அணியில் தான் இந்த ஜாதி அமைப்புகள் பலனளிக்காமல் அந்த கூட்டணி ஃபெயிலியர் ஆனது. இப்போது அப்படியல்ல. ஒவ்வொரு சிறிய கட்சி பல கட்சிகளை இணைத்து கொண்டு எதிரணிக்கு பலம் சேர்க்காமல் பார்த்து கொள்கிற வேலையை திரு மு.க. ஸ்டாலின் பார்க்கிறார். காங்கிரஸ் தாவைக்காக்கு போனால் தாவைக்கா பலமாகுமா? எத்தனாவது பக்கம் வருவாங்க சார்? காங்கிரஸ் தாவேக்கா இணைந்தால் மிக நிச்சயமாக அது ஒரு தேர்தல் களத்தில் கடுமையான மும்முனை போட்டியாக அது மாறக்கூடிய சூழல் உருவாகும். நிறைய கருத்துக்களுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க சார். வாய்ப்புக்கு நன்றி.